தமிழக முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்க இருக்கிறதாக ஒரு செய்தி வெளியே இருக்கு. அதை குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்க இருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப மாநில தலைவரா பொறுப்புல இருந்தாரு அண்ணாமலை அவர். அப்ப அவரோட கட்சி பணி, பிரச்சாரம், அவரோட பேச்சு நிறைய தமிழக இளைஞர்களையும் மக்களையும் ஈர்த்ததாக சொல்லணும். அந்த பிரச்சாரத்துல 2 திராவிட கட்சிகள், அதாவது திமுக, அதிமுக 2 திராவிட கட்சிகளும் ஒரு ஊழல் கட்சி அப்படின்றத தாக்கி பேசியிருந்தாரு. இதுக்கு அதிமுக தலைவர் இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டுச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இணைஞ்சு தேர்தலை சந்திக்க இருந்தது. ஏற்கனவே இபிஎஸ்க்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததுனால இந்த கூட்டணி சரி வராது அப்படின்ற நிலையில இருந்தாரு அண்ணாமலை. அதனால பாஜக திரு அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிட்டு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவரா நியமிச்சாங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவரா பொறுப்பு ஏற்றதுல இருந்தே திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகல இம்பார்ட்டன்ஸ் படிப்படியா குறைஞ்சின்னு வரதை பார்த்தோம். ஆனாலும் பாஜக தலைமை என்ன சொல்லுதோ அதை நான் விடாம கடைபிடிப்பேன் அப்படின்ட்டு ஒரு உறுப்பினரா அவரோட களப்பணியை அவர் செஞ்சுட்டு தான் வந்தார். இதற்கிடையே நடந்த சட்டமன்ற தேர்தலில் கேண்டிடேட் லிஸ்ட்ல அவர் பேரே வரல. இது அவங்களோட ஆதரவாளர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆனாலும் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. இந்த தேர்தல் முடிவில் பாஜகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக அணியோட இணைஞ்சு தேர்தலை சந்திச்சிச்சிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2.97% தான் வாங்கியிருந்துச்சு. ஆனால் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பில் இருக்கும்போது தனித்து நின்று 11.24% வாங்கிருந்துச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜக சரிவை தான் சந்திச்சிருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஜூன் 1 வீக்கு பாஜக தலைவர்களை சந்திக்கிறதுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாரு. அது சம்பந்தமா இன்னைக்கு டெல்லி சென்று தலைவர்களை சந்திக்க இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ஸோ திரு அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்க இருக்கிறாரா இல்ல பாஜகலே கண்டினியூ பண்றாரா அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமா அண்ணாமலை தரப்புலையும் இல்ல பாஜக தரப்புலையும் இன்னும் எந்த செய்தியும் வெளிவரல. ஆனால் பாஜகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை எந்த காலத்துக்கும் நிராகரிக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. மேலும் அவர்களுக்கு மாநில அளவில் ஒரு உயரிய பொறுப்போ இல்லைன்னா தேசிய அளவில் ஒரு உயரிய பொறுப்போ கொடுக்கறதாக கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய பாஜக தலைவர்கள் இருக்கிறாங்க. அதாவது தமிழிசை அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள், திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற தலைவர்கள்லாம் இருக்கிறனால தமிழ்நாட்டில் வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு. இதற்கிடையே அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டு பயணம் முடிச்சுட்டு வரும்போது திரு ரஜினி அவர்களை சந்திச்சிருக்காரு. திரு ரஜினி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவோட திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க இருக்கிறதாக அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் ஒரு செய்தியை பரவிட்டு இருக்காங்க. வருகின்ற 4ஆம் தேதி திரு அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்தநாள் வருவதனால புதிய கட்சி தொடங்குறத சம்பந்தமா அன்னைக்கு அறிவிப்பை வெளியிடுவதாகவும் 7ஆம் தேதிக்குள்ள கட்சி தொடங்குவதாகவும் பேசப்படுது. தமிழ்நாட்டில் 5 இடத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இப்ப அதிமுகல ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்க மறுபடியும் வலுவான கட்சியா ஆட்சி அமைப்பாங்களான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் 2 பெரிய திராவிட கட்சிகளையும் புறக்கணித்து 3வது தாவேக்காவை ஆட்சியில அமர்த்தியிருக்காங்க. அப்படி பாக்குறப்ப ஆளுங்கட்சி தலைவர் திரு விஜய் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த வரிசையில திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சா அந்த வரிசையில இவரும் இடம் பிடிப்பாருன்னு பேசப்படுது. ஆனாலும் ஆளுங்கட்சியான தாவேக்கால திரு விஜய் அவர்களை தவிர அண்ணாமலை அவர்களுக்கு ஈடு கொடுத்து அரசியல் அறிவோட பேசுறதுக்கு யாரும் இன்னும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் ஆளுங்கட்சி தாவேக்கால எல்லா அமைச்சர்களும் அவங்க பணியை தீவிரமா கரெக்டா செஞ்சுட்டு தான் வராங்க அப்படின்றது தான் தெரியுது. அதனால 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ தாவேக்காலையும் அண்ணாமலைக்கு நிகரா அமைச்சர்கள் எல்லாம் வளர்ந்து வந்துருவாங்க. அதனால அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கினாலும் தாவேக்கா அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் கடும் போட்டி தான் இருக்குன்ற மாதிரி தெரியுது. சோ அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க இருக்கிறாரா இல்ல பாஜகலே கண்டினியூ பண்றாரா, டெல்லி பயணம் எப்படி முடிய போகுது அப்படின்ற செய்தியை பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இதை பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாலிடிக்ஸ் பார்வை சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.